இந்த பிள்ளைங்களையும் அனுப்பி விட்டுட்டு. சரி, ஃபோன் பண்ணி நம்ம அம்மாவை வர சொல்லுவோம். நாளைக்கு திருவிழா வேற ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம தங்கச்சி, அக்கா, அண்ணன் எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லணும். ஒரு 10 நாளுக்கு தங்கினா ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அம்மைக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்தால் நல்லா இருக்கும்ல வீடு. என்ன ஃபோன் அடிக்குது, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, யாரு? ஏம்மா நல்லா இருக்கியா? நான் தான் சங்கரி பேசுகிறேன். ஏமாக்கா சங்கரி, நீயா? நல்லா இருக்கமாக்கா. நீ எப்படி இருக்க? பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? ஏம்மா இங்கே எல்லாரும் நல்லா இருக்கும்மா. நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மக்களே, இங்கே எல்லாரும் நல்லா இருக்கும். ஏம்மா நம்ம ஊரில் 10 நாளுக்கு திருவிழா இருக்கு. அதனால நீங்களும் அப்பாவும் கிளம்பி வந்துடுங்க. 10 நாள் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், சரியா? சரி மக்களே, கண்டிப்பாக வந்துடுறோம். போனா கிட்ட சொன்னியா? உன் அண்ணன்ட்ட அக்காட்டெல்லாம் சொன்னியா? சொல்லணும்மா. முதல்ல அக்காள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அண்ணன்ட்டையும் போனாட்டையும் சொல்லலான் இருக்கேன். போனாக்கு தெரியாதா இங்கே திருவிழான்னு? பக்கத்தில் தானே இருக்கா. சரி டீ, அதான் கேட்டேன். அக்காள்கிட்டையும் அண்ணன்ட்டையும் சொல்லு, போனாட்டையும் சொல்லு. ஏன்னா உன் வீட்டில் தானே வந்து தங்க போகிறா, அதனால அவள்கிட்டையும் சொல்லிடு மக்களே. சரி வச்சிடுறேன். சரிம்மா. என்னங்க என்னங்க ஏஞ்சிருங்க, காஃபி கொண்டாந்துருக்கேன். குடுமா. இந்தாங்கங்க பிடிங்க. அப்புறம் ஏங்க இப்போதான் சங்கரி கால் பண்ணா. சங்கரியா கால் பண்ணா நல்லா இருக்காளாமா? மாப்பிள்ளை எப்படி இருக்காளாம்? எல்லாரும் நல்லா இருக்காங்களாங்க. அப்புறம் ஏங்க நாளைக்கு திருவிழாக்கு போகணும் சொன்னல, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு பத்மா. பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சுபின், சோபி, சந்தியா, சோனின்னு எல்லாரும் இருப்பாங்க. நாளைக்கே கிளம்புவோம் சீக்கிரமா. ஆமாங்க, திருவிழாக்கு வந்துட்டு உடனே போயிடாதீங்க, 10 நாள் தங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. திருவிழாக்கு முன்னாடியே அதனால தான் நம்மளை வர சொல்லியிருக்கா. போயிட்டு நல்லபடியாக பேரம்பேத்தி கூட இருந்துட்டு வருவோம். சரி டி, அப்ப நான் எல்லா துணிமணியும் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் ஏங்க நம்ம மூத்தவளையும் கூட கூப்பிட்டுருக்கலாம். நம்ம பையன் இங்கதான் இருக்கா, வந்துடுவான். நம்ம பொண்ணு வெளிநாட்டுல எல்லாம் இருக்கா, எப்படி வருவா? ஆமாங்க, அவ வரேன்னு சொல்லியிருக்கா. சங்கரி கால் பண்ணி வரியான்னு கேட்டிருக்கா. வரேன்னு சொல்லியிருக்காளாம். அவளும் நம்ம ஊர் பக்கம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. ஆமா, பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. நாளைக்கு சீக்கிரம் போகணும்னா பத்மா, சீக்கிரம் ஏஞ்சிரு. சரிங்க, காலையிலே போயிடலாம். அம்மையும் அப்பையும் கால் பண்ணி கூப்பிட்டாச்சு. அடுத்து அக்காளுக்கு கால் பண்ணி மறுபடியும் கூப்பிடுவோம். சங்கரிக்கா, என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணலாமா வசந்தி, இப்பதான் எங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு வச்சேன். எங்க அம்மாவையும் அப்பாவையும் திருவிழாக்கு கூப்பிட்டுருந்தேன், ஒரு 10 நாள் தங்கிட்டு போங்கன்னு. அப்படியாக்கா? அப்ப நாளைக்கு உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் வருவாங்க போலயே. ஆமா வசந்தி, நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. சரிக்கா நல்லா என்ஜாய் பண்ணுங்க 10 நாள். ஆமா வசந்தி, உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? உங்க மாமியாரு மாமனாரு, ஏன் உங்க அம்மா தங்கச்சி இவங்களெல்லாம் கூப்பிடலையா? கூப்பிட்டுருக்கேன்க்கா, வரேன்னு சொல்லியிருக்காங்க. வராங்களோ வரலையோ யாருக்கு தெரியும். அது சரி. என்ன விஷயமா வந்த வசந்தி? அது ஒன்றும் இல்லைக்கா, மதியானம் சமைக்கவே இல்லை, தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா மணி ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட ஏதாவது குழம்பு இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். அட குழம்பா? இருக்கு வசந்தி, நிறையவே இருக்கு, எடுத்துட்டு போ. சரிக்கா, என்ன குழம்பு வச்சுங்க? அதுவா, வீட்டில் நிறைய காய் கிடந்தது, எல்லாத்தையும் போட்டு ஒரே குழம்பா வச்சுட்டேன். ஓ அப்படியே சங்கரியக்கா, நீங்க என்ன குழம்பு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். சரி இரு வசந்தி, நான் போய் குழம்பு எடுத்துட்டு வரேன். சரிக்கா, போய் எடுத்துட்டு வாங்க. எப்பாடி, ஒரு வேளைக்கு குழம்பு வாங்கி ஓட்டியாச்சு. இதுல வர மிச்சம் மீதியை வச்சு நைட்டுக்கும் ஓட்டிட வேண்டியதா. சமைக்கிற வேலை மிச்சம். இந்தாமா வசந்தி, குழம்பு வாங்கிக்க. சரிக்கா, தாங்க. சங்கரேக்கா, நீங்க வச்ச காய் குழம்பு இந்த மனம் மணக்குதே, என்னமோ இறைச்சி குழம்பு வச்ச மாதிரி. அடி போட்டி வசந்தி, சும்மா விளையாடாம. எக்கா, நான் உண்மையதாக்கா சொல்றேன், என்ன மனம் மணக்குது. சரிக்கா, குழம்பு தந்ததுக்கு தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். சரி வசந்தி, போயிட்டு வா. இந்த காரணம் எல்லாம் சொல்லாதீங்க ரமேஷ். ஒழுங்கா இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு இன்னும் 2 நாள் என்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் அவங்க திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க எப்போ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி வரும்னு. ஸோ சீக்கிரமா ப்ராஜெக்டை முடிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க. சரி ஓகே சரி, சீக்கிரம் முடிக்கிற வேலையை பாருங்க ப்ராஜெக்டை. சரி ஓகே, வச்சிடுறேன். என்னங்க பிஸியா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, பிஸியாலாம் இல்லை, என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, ஊருக்கு போகணுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் நானும் வரணுமா என்னன்னு கேட்கதான். நீயும் வரணுமாவா? நீயும் தாமா வரணும், என் தங்கச்சி ஒன்னையும் தான் வர சொல்லியிருக்கா. அது இல்லைங்க, எனக்கு அங்கே வரவே பிடிக்கல. வரவே பிடிக்கலையா? என் தங்கச்சி எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்கா. குடும்பமா போறோம், 10 நாள் அங்கே தான் தங்குறோம். வா ஒழுங்கா. சரிங்க, நான் அப்போ அங்கே வரேன். ஆனால் உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாலாம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. அதை செய் இதை செய்யு சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ வா ஊருக்கு. சரி வரேன். நம்ம பையனையும் கூப்பிட்டு போகணுமா என்ன? ஏன், அவனையும் தான் கூப்பிட்டு போகணும். அவன் இங்க இருந்து என்ன பண்ண போறான்? பிசினஸ் பார்த்துக்கடனா அதையும் பார்த்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு ஊர் சுத்திட்டு இருக்கான். எப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணி எப்போ அவன் டெவலப் ஆகுறது? சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். அவனை தான் வரணும், அவளையும் தான் கூப்பிட்டுருக்கான் அவன். அதுக்கு இல்லைங்க,
உங்கள் தங்கச்சிங்களுக்கு வேற 2 பொண்ணு இருக்குது, அதனால தான் யோசிக்கிறேன். ஏன் 2 பொண்ணு இருந்தா என்ன? அவனோட முறை பொண்ணு தானே. ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க என்னங்க, நம்ம பையனை என்னமோ உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தர மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாட்டி, என் தங்கச்சி கேட்டா கல்யாணம் பண்ணி தருவேன் தான். என்ன பண்ணுவேன்? என்னங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா நானும் ஊருக்கு வர மாட்டேன், அவனையும் அனுப்ப மாட்டேன், பார்த்துக்கங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், நீ கோவப்படுற? கவலைப்படாது, என் தங்கச்சி ஒன்னும் என் பையனை கேட்க மாட்டா. அவளுக்கே தெரியும் இங்க கொடுத்தா பாடா படுவான்னு. அது தெரிஞ்சா சரிதான். அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு அவளுக்கே தெரியும். நான் எப்பவும் போல எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக தான் நடந்துப்பேன். ஆனால் அவங்க ஏதாவது சொன்னாங்க உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. அதானே, எல்லா வாட்டியுமே அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டு என்கிட்ட வந்து திட்டுறதே வேலையை வச்சிருக்க. சரி சரி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன். சொல்லி வைங்க. அங்கே வந்து அதை பண்ண மருமகளே, இதை பண்ண மருமகளே அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. சரி சரி, இப்ப கிளம்பு, எனக்கு வேற வேலை இருக்கு. சரிங்க, எப்போ அங்கே போகிறோம்? நாளைக்கு இங்க இருந்து கிளம்புறோம். நாளைக்கு ரெடியா இரு, பசங்க கிட்டயும் சொல்லிடு. நாளைக்கு வேற நம்ம கீர்த்திக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறான். சரியா? சரிங்க. எப்பா மூஞ்சி எப்படி சிடு சிடுன்னு வச்சிருக்கா. இவளை சமாளிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் போல. அங்க போய் கடவுளே என்னை காப்பாத்துப்பா. என்னத்த சொல்ல, எல்லாம் பணக்கார திமிரு. எங்க அம்மா போய் இவன் நல்ல பொண்ணு இவ தலையில கட்டி வச்சாங்க. கடைசியில அவங்க கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிறான். என்னையில போட்டு பாடா படுத்துறா. என் தலையெழுத்து. சொல்லித்தரேன் கீர்த்தி, என்னென்ன சம்பளம் உனக்கு புரியலையோ அதெல்லாம் பார்த்து வை, நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? சரிண்ணே, எல்லா சமயம் பார்த்து வைக்கிறேன், புரியாததெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். முதல்ல எல்லா சமயம் போட்டு பழகு கீர்த்தி. சரிண்ணே போடுறேன். சரியான வாலினி. ஸ்கூல்ல என்னதான் பண்ற? மேம் சொல்லி தரும் போது இரு, உங்க மேம் கிட்ட வந்து கேட்கறேன், நீ ஸ்கூல்ல என்னத்த படிக்கிறேன்னு. அண்ணே, நான் ஸ்கூல்ல நல்லா தான் படிப்பேன், வேணா வந்து எங்க மேம் கிட்ட கேளுங்க. ஓ அப்படியா, நல்லா படிப்பியா? அம்மா தான் சொன்னாங்களே போன மாசம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்து உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைண்ட் ஒரே சேர பண்றேன்னு. அது போன மாசம், இது இந்த மாசம் நான் நல்லா படிக்கிறேன். ஆமாட்டி, நீ படிக்கிறதா ரொம்ப நல்லா படிக்கிற. நீ படிக்கிற அழகு தான் நானும் பார்க்குறேனே. ஐயோ அம்மா, 24 மணி நேரமும் டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, அதை தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஏதாவது டெஸ்ட்டு சொன்னாங்கன்னா மட்டும் புக்கை தூக்கிட்டு வந்து அண்ணன்ட்டு டவுட் கேட்குறது. டவுட்டாவது கேட்கறாளேன்னு சந்தோஷப்பட வேண்டியதாம்மா. எல்லாத்தையும் சொல்லி தருவேன், கடைசியில ஒண்ணு புரியலன்னு சொல்லிடுவா. எத்தனை வாட்டி சொன்னாலும் ஆறகுறையாத சம போடுவா. அண்ணே பாரு, இந்த வாட்டி எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுக்கல, உன்னை விட அதிகமாக எடுத்து காட்டலை. என் பேர் கீர்த்தி இல்லை, மாற்றி வச்சுட்டேன். எது கீர்த்தின்ற பேரை மாத்தி கிறுக்கின்னு வச்சுக்க, கரெக்டா இருக்கும். அண்ணே சரி, உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம். என்னம்மா சொல்கிறீங்க? நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோமா? ஆமாட்டி, நாளைக்கு தான் ஊருக்கு போகிறோம். அப்போ நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத வேண்டாமா? என்னது எக்ஸாம் எழுத வேண்டாமா? ஆசை பாரு, என்ன படிக்கலையா? எக்ஸாம் எழுதாமல் தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? அப்படி இல்லை, ஆனால் அப்படிதாம்மா, மேக்ஸ் எக்ஸாம் ஒன்றுமே படிக்கல, ஒன்றுமே புரியல. அடி வாங்குவே கீர்த்தி, மரியாதையாக படித்து நாளைக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிற சொல்லிட்டேன். நாளைக்கு ஈவினிங் தான் நம்ம ஊருக்கு கிளம்புறோம், அதனால துணிமணியில் இன்றைக்கே பேக் பண்ணி வைங்க. நாளைக்கு 5 மணிக்கெல்லாம் கிளம்புறோம் சாயந்தரம், சரியா? சரிம்மா, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறேன். ரீனா எழுந்துரு, மணி எத்தனை ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்கேன், எழுந்துரு. ரீனா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, பொழுது போய் தூங்காதானே? வாட் மேம், என்ன உங்களுக்கு பிரச்சனை? 6 o'clock தானே ஆகுது. ஒரு 7 or 8 வரைக்கும் தூங்கிட்டு டின்னருக்கு வர மம்மி. என்னது டின்னருக்கு வரியா? அதெல்லாம் இல்லை, இப்போ எந்திரி. இத்தனை மணி வரைக்கும் தூங்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறதுண்ணா? எந்திரிச்சு கீழே வா. வாட் மம்மி, என்னம்மா எப்போ பார்த்தாலும் ஊரில் இருக்க மாதிரியே அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஃபாரினில் தானே இருக்கோம், இங்கே 6 o'clock வரைக்கும் தூங்கினா தப்பு இல்லை. என்னதான் ஃபாரினில் இருந்தாலும் நம்ம ஊர் கல்ச்சரை மாற்றக்கூடாது, ஓகே? கீழே வா, டாடி உன்னை கூப்பிட்றாங்க. சரி வரேம்மா, போங்க. ரியா என்ன பண்ணுற? வாங்கக்கா, சும்மா புக் படிக்கலான்னு புக் படிச்சுட்டு இருக்கேன். என்ஜாயே பண்ண மாட்டியாடி? வீட்டில் இருக்கும் போதும் புக் தான் படிப்பியா? நீ மட்டும் எப்படி தான் 24 மணி நேரமாக புக் படிக்கிறியோ தெரியல. அக்கா அது என்னன்னு தெரியல, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே என்னை விட நீ தான் நல்லா படிப்ப. நீ படிக்கிறதுனாலே அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அக்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா வீட்லேயும் அக்கா தான் நல்லா படிப்பாங்க, தங்கச்சி படிக்க மாட்டாங்கன்னு. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் நான் நல்லா படிக்கிறேன், நீங்கள் படிக்க மாட்டேங்கிறீங்க. அது என்னமோ சரிதாண்டி. சரி விடு, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க படித்தா போதாதா? வா கீழே போகலாம், அப்பா கூப்பிட்டாங்களா? போகலக்கா வாங்க. என்னங்க? இந்தாங்கங்க காஃபி ரெடி, இந்தாங்க படிங்க. குடுமா. எங்க 2 பொண்ணுங்களையும் வர சொல்லியிருந்தேனே, கூப்பிட்டியா? கூப்பிட்டாங்க. மூத்தவ படுத்து தூங்கிட்டு கிடந்தா நேரத்துக்கு, அவ்வளோதான் எழுப்பி விட்டுட்டு அப்படியே தங்கச்சி கரையை கூட்டு வாடின்னு சொல்லியிருக்கேன். தூங்கிட்டு இருந்தாளா? ஏன் அவளை எழுப்பிவிட்ட? எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? தூங்குடான்னு விட வேண்டியதானே, நான் அப்புறமா பேசியிருப்பேன். என்னது அப்புறமா பேசுவீங்களா? மரியாதையே இப்பயே அவளுங்க கிட்ட பேசி ஊருக்கு போகிறதுக்கு சம்மதம் வாங்குங்க. ஏன்னா ஊருக்கு போகணும்னு சொன்னாலே 2 பேருக்கும் பிடிக்காது. உங்ககிட்ட நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? என் தங்கச்சி காலையில் கால் பண்ணியிருந்தானே, கால் பண்ணி எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்கா. திருவிழாக்கு 10 நாள் அங்கே தான் தங்கணும்னு சொல்லியிருக்கா. அதனால ஒழுங்காக அவங்க கிட்ட பேசி அனுப்பி விடுற வழியை பாருங்க.
சரிம்மா சரிம்மா, என் பொண்ணுங்க 2 பேரும் நான் சொன்னா கேட்பாங்க, மறுவார்த்தை பேச மாட்டாங்க. ஆமாமா, எப்படி கேட்பாங்கன்னு தான் தெரியுமே. அவளுங்க சொன்னா நீங்க எதுவும் மறுவார்த்தை பேசாம கேட்பீங்க. சரி சரி, 2 பேரையும் வர சொல்லு, நான் பேசுறேன். வருவாளுங்க, ஒழுங்கா வர சொல்லுங்க 2 பேரையும் ஊருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் கிட்ட ஆகுது ஊருக்கு பக்கம் போய். டாடி கூப்பிட்டீங்களே, வந்துட்டோம். என்ன டாடி கூப்பிட்டு விட்டுருந்தீங்க? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்னு? அது ஒண்ணும் இல்லை பிள்ளைங்களா, அம்மா ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா 10 நாளைக்கு. அவங்க ஊர்ல ஏதோ திருவிழா வருதா, அதனால 3 பேர் பார்த்து பத்திரமா போயிடுவாங்க. சரி ஓகேப்பா, போயிட்டு வரோம். டாடி ஊருக்கா? நான் போல. அங்க ஒரே போரிங்கா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆகும், நான் போல. நான் உங்க கூடயே இருக்கேன். இங்க பாரு மாதிரி, நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருமே இருக்க மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல. உங்க அம்மாவோட அண்ணன் பசங்க, தங்கச்சி பசங்க, சின்ன தங்கச்சி பசங்கன்னு எல்லாரும் வருவாங்க. அப்படியா? அப்படிலாம் இல்ல. போன வாட்டி ஊருக்கு போனப்ப யாருமே இல்ல, வெறும் தாத்தா பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க வீட்லயே தான் இருந்தோம். சோ அதனால எனக்கு ஊருக்கு போனாலே போரிங்கா இருக்கு. அது அப்பமா, அப்ப யாரும் ஊருக்கு வரல, அதனால நம்ம மட்டும் இருந்துட்டு வந்தோம். சோ அதனால உனக்கு போரிங்கா இருந்திருக்கும். இப்ப நிறைய பேர் வருவாங்க, நீ வேணா போய் பாரு. 5 வருஷம் ஆகுது ஊருக்கு போய் போய் பார்த்துட்டு வாங்க. ஆமாட்டி, நீ என்ன மறந்துட்டியா என் அண்ணன் பசங்கள தங்கச்சி பசங்களெல்லாம்? இல்லம்மா, எல்லாரும் எனக்கு ஞாபகம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் சின்ன சின்னதா இருந்தாங்க. நீயும் 5 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா தாண்டி இருந்த, இப்ப வளர்ந்துட்ட. அதே மாதிரி எல்லாரும் வளர்ந்துருப்பாங்க. வா எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரலாம். என்ன டி ரியா, நீ என்ன சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரிதாம்மா, எங்க கூட்டாலும் வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தியா, அதான்டி என் பொண்ணு. நீ வரியா இல்லையா? இல்லைன்னா உங்க அப்பா கூட இங்கே இரு, இன்னும் போர் அடிக்கும். சரி சரிம்மா, நானும் வரேன் உங்க கூட. எனக்கும் சேர்த்து டிக்கெட் போடுங்க சரியா? சரி ஓகே, அப்ப 3 பேருக்கும் நாளைக்கு டிக்கெட் போட்டுறேன். 3 பேர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? அப்பா நீங்க வரலையா எங்க கூட? இப்போதைக்கு நீங்க 3 பேரும் போங்க, நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சு வரேன். ஏன்னா இங்க முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதனால. சரி ஓகே டாடி. சரி ஓகே டி, எல்லா ட்ரெஸ்ஸையும் போய் எடுத்து வைங்க. நீங்க கிளம்புறதுக்கே 4 நாள் ஆகுமே. சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரி சரி, நானும் போறேம்மா. சரிங்க, அப்ப நீங்க சீக்கிரம் டிக்கெட் போடுற வேலையை பாருங்க. நானும் போய் பேக்கிங்லாம் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நான் அப்ப டிக்கெட் போட்டுறேன், பார்த்து போயிட்டு வாங்க. பிள்ளைகள் பத்திரமா பார்த்துக்கொண்டு. சரிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும்.